வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாரை பற்றி தான். மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு, வலைதளத்தில் பொய்யை பேசிட்டு 40 நாளாக சண்டை பிடிச்சிட்டு அதில் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருப்பாங்க. இப்போ அடுத்த கட்ட ட்ராமா எங்கேன்னா, நம்ம இளவரசனோட இப்போ வாடகை வீட்டில் இவங்க வீடியோ போட்டால் தான் இவங்க வீட்டில் ஒரு கப் அரிசி பொங்கும். இவங்க எந்த இடத்துலையுமே வேலைக்கு போய் வருமானம் பார்த்தா சரித்திரமே இல்லை. ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, காயத்ரி உன் உழைப்பு வீணாக போச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல இந்த அம்மா உழைச்சதுன்னு எனக்கு தெரியல. கோலம் போடுறது ஒரு உழைப்பான்னு கேட்டால் அது உழைப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வீட்லேயுமே காலையில் 6 மணிக்கு தான் கோலம் போடுவாங்க. ஆனால் இவங்க 8 மணிக்கு கோலம் போடுறாங்க. என்ன காரணம்னா, அது யூடியூப் வருமானத்துக்கு வேண்டி தான் கோலம் போடுறாங்க. பொதுவாக கோலம் 6 மணிக்கு தான் போடுறத நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இவங்க 8 மணிக்கு போடுறாங்க. ஒன்றும் தப்பில்லை. இவங்க எப்போவுமே போடுறது பூரா பொய். இவங்க எந்த இடத்துலையுமே உண்மையே கிடையாது. இவங்க ஃபேஸ்லேயே ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் ஒரு பொய் தான் இருக்குது. ஆனால் உண்மை பேசுனா சரித்திரமே கிடையாது. ஏன் ட்ராமான்னு சொல்கிறேன்னா, ஒரு 40 நாளாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மாறி மாறி அடிச்சிருப்பாங்க, மாறி மாறி சண்டை பிடிச்சிருப்பாங்க, மாறி மாறி தரக்குறைவாக பேசி வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்துருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்போ தான் இவங்க சந்தோஷமாக்குறாங்கன்னு கேட்டால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு, மித்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க சப்ஸ்கிரைபர் ஏமாளியாக இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க பேசாத ஊரை பொய் தான். எந்த இடத்துலையுமே உண்மை பேசினா சரித்திரமே இல்லை. அப்புறம் இளவரசனை பற்றி சொல்லணுன்னா, என் கணவருக்கு குடி மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குதுன்னு அவங்க அருமையான மனைவி தான் சொன்னாங்க, நான் சொல்ல கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு கூட வாட்ஸ்அப்பில் ஆடியோவெல்லாம் நீ கேட்டேன்னா கழுவி ஊற்றிருப்பாங்க அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஏன் எல்லா வீடியோ வெளியிட்டாங்க, எல்லாமே ரியாலிட்டி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களது யதார்த்தமான சேனலு. ஆனால் நாங்கள் அதை மட்டும் போட மாட்டோம். அதை போட்டால் நீங்கள் காரி எங்களை துப்பிடுவீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் காரி துப்பியாச்சு. இதில் துப்பறக்குன்னு இருக்குது. அந்த பொண்ணை பற்றி எந்த இடத்துலையுமே அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எல்லாம் மறந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, இதுதான் ட்ராமா. அப்புறம் கணவன் மனைவி பிடிச்சி அடிக்கிறது, மனைவி கணவனை பிடிச்சி அடிக்கிறது. அந்த பக்கம் பார்த்தா சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சிட்டு முகபாவனையை அப்படியே அழுகிற மாதிரி ஃபேஸ் கொண்டு மக்களை ஏமாத்துறது. இதுதான் ட்ராமா. ஆமாம். அப்போ இளவரசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பார். உன் புருஷன் என்ன பேங்க்லேயே வேலை செய்கிற, இன்னும் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் இலாகாயு ஆதிங்கிற சேனலில். அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டார். இதுதான் இந்த உத்தமரோட வேலையான்னு கேட்டால், இந்த உத்தமர் யுத்தம் பண்ணுவார். இவர் பேசுகிறது பூரா பொய் தான். எந்த இடத்துலைங்க அந்த பொண்ணை பற்றி இவர் பேசிக்கிறாரு. ஒரு பொண்ணு கூட பேசுகிறது தப்பான ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதுக்கு அவங்க மனைவி, ஒரு பொண்ணு கூட மட்டும் பேசலைங்க, அந்த பொண்ணு கையெல்லாம் எடுத்துருச்சு அப்படின்ட்டு அவங்க அருமையான மனைவி காயத்ரி அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இளவரசனும் பேசலை, இளவரசனோட ஃபேமிலியும் பேசலை. அந்த பொண்ணு கூட டச்சப் இருக்குன்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துலையுமே அவங்க ஃபேமிலி இது வரைக்கும் பேசலை. நீ நல்ல வீடியோ போடுன்னு சொல்லியிருக்கிறது. எந்த இடத்துலையும் அதை பற்றி பேசவே கிடையாது. மொத்தத்தில் இவங்க 2 பேர் போடுற பித்தலாட்டம் தான். மக்களை ஏமாற்றி அதில் வருமானம் பார்த்துட்டுருக்கிற ஃபேமிலி இது. அப்புறம் காய்கறியை வாங்குற போகிறாங்க. அந்த காய்கறி எப்படி வாங்குறாங்கன்னா, இலவச வருமானத்தில் தான். நாங்கள் காய்கறி வாங்குறோங்க, எங்கள் வீட்டில் காய்கறி இல்லைங்க, யாராச்சும் கேட்டிங்களா, எந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிங்கனாட்டா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் போட்டால் தான் இவங்களை நம்புவாங்கட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 50% மக்கள் இவங்களை நம்ப தயாராக இல்லை. இவங்க போடுறது பூரா ட்ராமா பித்தலாட்டம் தான். நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு கணவர் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வருமானத்தில் வாழ்ந்தால் தெரியும். இவங்க போடுறது பூரா மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு மக்களை குழப்பிட்டு அதில் வருமானம் வாழ்ந்துட்டுருக்கிற தம்பதிகள் தான் இந்த 2 பேர். அப்புறம் இளவரசர் நேரம் இங்கே போகிறாருன்னா அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறாரு. எங்களுக்கு எந்த வீடியோ கிடைக்கலிங்க, உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகலைங்க, நான் தள்ளிட்டு போகிறேங்க, அப்படி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. டைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் அப்பனால் தான் என்ன முடியும் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் போட்டிருப்பார் நம்ம காயத்ரி அம்மையாரோட அப்பாவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன சொல்கிறாரு, நான் பைக் ஒர்க் ஷாப் வைக்க போகலான்ட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு மெக்கானிக் வேலை தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஒர்க் ஷாப் போனார். நான் கார் ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னாரு. அதுவும் காற்றுல வர கூப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியாணி கடை வைக்க போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அதையும் காற்றுல வர கூப்பிட்டாரு. அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு ஒரு 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க எந்த இடத்துலையுமே எந்த பிஸ்னஸும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, எந்த வேலையும் இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல்
முழுக்க முழுக்க லட்சக்கணக்கில் இலவச வருமானம் வந்துட்டு இருக்குது. எதுக்கு இவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க? மக்களை ஏமாத்துறத, மக்களை ஏமாற்றி குழப்பிட்டு வருமானம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் நேற்று 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக்குறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு ட்ராமா தான். 40 நாளாக மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு மானம் மரியாதை ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பணம் வந்தால் போகுது. அது எந்த வழியில் வந்தால் தானே நம்மளுக்கு கேவலமான வழியில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். மக்கள்கிட்ட நாம் வந்து ஏதோ ட்ராமா போட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அதையும் நம்புவாங்க. நம்ம சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் அதுவும் நம்புவாங்க. அந்த ஏமாளி மக்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் கோடியோ பணம் வந்தாலுமே உங்களுக்கு அந்த பணத்தை வச்சு 3 பொருளை மட்டும் வாங்க முடியாது. ஒன்று ஒழுக்கம், ஒன்று மான மரியாதை, ஒன்று கௌரவம். இந்த 3 போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கோடி பணத்தை கொடுத்தாலுமே அதை வந்து நீங்கள் வாங்கவே முடியாது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஒழுக்கம், மான மரியாதை, கௌரவம் அதை பற்றிய கவலையே கிடையாது. நம்மளுக்கு தேவை பணம். அந்த எந்த அளவுக்கு பணம் வரணுமா அந்த அளவுக்கு நாம் லட்சக்கணக்கில் பணத்தை ஈட்டிடலாம். அப்புறம் இவங்க காரை பற்றி சொல்லணுன்னா, கார் ஃபினான்ஷியல் இருக்குங்களாம்மா. ஆனால் இவங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் வருமானம் வருது. எதுக்கு அந்த ஃபினான்ஷியல்காரன் தூக்கிட்டு போகிறா? இதுவும் ஒரு பித்தலாட்டம் தான். கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க, நாங்கள் பணம் கட்டிட்டு அப்படிம்பாரு. மொத்தத்தில் இவங்க 2 பேர்த்துக்கு மக்களை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட பொய்யை சொல்லிவிட்டு வருமானம் பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வஸ்டான தம்பதிகளை நீங்கள் எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது. பொதுவாக கணவன் மனைவி சண்டையை வெளி உலகத்துக்கே கொண்டு வர மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு மான மரியாதை போச்சுன்னா வெளியில் தலை காட்ட முடியாது. ஆனால் இவங்களுக்கு பணம் வந்தால் போதும், வெளியில் தலை காட்டினா என்ன, தலை காட்டினா என்ன. மொத்தத்தில் இவங்களுக்கு பணம் இருந்தால் எதை வேணால் வாங்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மான மரியாதையில் வாங்கவே முடியாது. அது உங்களுக்கு சத்தியமாக தெரியாது, எந்த காலத்துலையும் தெரியுது. என்ன காரணம்னா, ஏமாளி சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவங்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் எத்தனை பேர் வேணால் கமெண்ட் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் இந்த ஆள் வந்து காதிலே எடுத்துக்க மாட்டார். மொத்தத்தில் இளவரசனை அண்ணானெல்லாம் சொல்லாதீங்க. கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு பொண்ணு கூட அப்பேர் வச்சுருக்கிற ஒரு ஆளை அண்ணான்னு தயவுசெய்து நீங்கள் வந்து எந்த காலத்துலையும் சொல்லாதீங்க. இப்போ அவன் மனைவி அப்படியே இளவரசன் கூட சகித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களாட்டுக்குது. அப்பப்போ வீடியோ போடுவாங்க, என் கணவருக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன், இன்னொரு வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை பற்றி இது வரைக்கும் அதுக்கப்புறம் இளவரசனும் பேசலை, அவங்க மனைவியும் பேசலை. இளவரசன் தான் உண்மையானவராச்சே, எதுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசாமல் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் மக்களையெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறது இந்த தம்பதிகளை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க.